ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆட்டுக்கால் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் 4 ஆட்டுக்கால் வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். மொச்சப்பயிறு, தேவையான அளவு தேங்காய், சின்ன வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எப்படி செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குக்கரில் இந்த க்ளீன் பண்ணி வச்சுருக்க கால், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு, தண்ணீர், தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டு ஒரு 15 விசில் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மசாலா பார்த்தீங்கன்னா, மிளகு, சீரகம், பெருஞ்சீரகம் நல்லா பொரிஞ்சிட்டு இந்த தேங்காய் கூட போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி குழம்பு தாளிப்புக்கு பெருஞ்சீரகம், பட்டை, கிராம்பு, கருவேப்பிலெல்லாம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயமும் தக்காளியும் ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பு, மசாலா பார்த்திங்கன்னா தனியாத்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் போட்டு நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் உருளைக்கிழங்கையும் அந்த மொச்சக்கொட்டையையும் இதில் ஆட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மொச்சப்பயிரும் அந்த உருளைக்கிழங்கும் வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் விட்டு நல்லா வேக வச்சுருக்கேன். இப்போ வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேக வச்ச அந்த ஆட்டுக்கால் இதில் மசாலாவோட மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டு இப்போ அந்த வேக வச்ச தண்ணீரையும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த தேங்காய் விழுதையும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணீர் விட்டு நல்லா கொதிக்க விடணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தேங்காய் நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு, பச்சை மொச்சப்பயிறு இது எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி தழை போட்டு இறக்கி விட்டுறலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஆட்டுக்கால் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.